இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் மட்டும் என்ன ஆகுது, எடுத்த காரியம் நான் வழக்கமாக 100 ரூபாய் தான் சரி பொருளோட ரேட்டு. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், பொருளை 120 ரூபாய்க்கு ஓட்ட போகிறேன். ஓடுமா தெரியல, மார்க்கெட்டில் அக்செப்ட் பண்ணுவாங்களே தெரியல. அக்செப்ட் பண்ணுவாங்க, நீங்கள் தைரியமாக அந்த ரிஸ்க் எடுக்கலாம். அதே நேரத்தில் 6ஆம் இடம் என்பது நண்பர்களே, 6ஆம் இடம் என்பது வேலை வாய்ப்பு. 6ஆம் இடம் என்பது உங்களுடைய ரண ருண ரோக சத்ருஸ்தானம், வியாதி கடன் கஷ்டம், இதெல்லாம் இந்த 6ஆம் இடம். 6ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது நிறைய பேருக்கு புதுசாக வேலை கிடைக்க போகுது. அதான் சொன்னேன், புதிய புதிய பொறுப்புகள் வந்து சேரப்போகிறது. இப்போ அதெல்லாம் விடுங்க, குரு பகவானுடைய தீட்சண்யம் பார்வை எதை பார்க்கிறாருன்னு பார்ப்போம். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். ஏற்கனவே 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான். கும்பராசிக்காரர்கள் புதிய தொழில் அமைக்க போறீங்க, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியே தீரணும். நீங்க இந்த டிசம்பர் மாசம்லாம் நீங்க ஒரு எம்எஸ்எம்இ போட்டு இந்த நவம்பர் மாசம்லாம் ஒரு ஸ்தாபனம் ஆரம்பிச்சிடணும். அதே மாதிரி இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய விஷயமே என்ன அப்படின்னா, இந்த 10ஆம் இடத்து செவ்வாயை குரு பார்த்து குருமங்கல யோகம் ஏற்பட்டு வீடு வாங்குறதுக்கான எண்ணங்கள் இப்போதான் வந்திருக்கும்.